ஸோ நிறைய பேர் நம்ம சூரியன் ஆக்சுவலாக பிளானட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுமானிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஜோதிடனாவே அதுதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வியில் வந்திருக்கலாமே, ஏன் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இதுவும் கோள்கள் தானே? யுரேனஸ் அப்படிங்கிற ஒரு கிரக கோளையே வந்து 1750 அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பூமியிலேருந்து அது ரொம்ப 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 விளைவில் இருக்கிறதுனால வெறும் கண்களால் பார்க்க முடியல. முதல்ல ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் தோன்றுறப்ப பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தன் கண்களுக்கு தெரியக்கூடிய கோள்கள், சூரியன் கண்களுக்கு தெரியும், சந்திரன் நிலா கண்களுக்கு தெரியும், புதன் சூரியன் பக்கத்திலேயே இருக்கும், அது டக்குன்னு வந்துட்டு போயிடும், அது கண்களுக்கு தெரிஞ்சது. செவ்வாய், அதே மாதிரி குரு, வெள்ளி, சனி. ஸோ இந்த கோள்கள் மட்டும்தான் வந்து மனிதனோட கண்களுக்கு தெரிந்தது. நெப்டியூன், ப்ளூட்டோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பூமியோட உள்வட்ட பாதையில் சுற்றக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா சில கோள்கள் இருக்கு, வெளிவட்ட பாதையில் சுற்றக்கூடிய கோள்கள்னு சில கோள்கள் இருக்கு. ஆனால் இது அதையும் தாண்டி ரொம்ப தூரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால பூமியிலேருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் வெறும் கண்களால் தெரியல. ஸோ அதனால இது மனித வாழ்க்கையோட இயக்கத்துக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கல. பட் இன்னொரு ரீசன், யுரேனஸ் கோள் வந்து நம்ம ஆனால் இப்போ மாடர்ன் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இந்த மூணு கோள்களையுமே மனிதனோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை வந்து இதுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ யுரேனஸ் கோள்கள் வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம், புரட்சி, புதிய கண்டுபிடிப்பு, இதுக்கெல்லாம் வந்து யுரேனஸ் கோள்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் யுரேனஸ் கோள் வந்து ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ஜோடியாக் சைன் வந்து இன்னொரு ஜோடியாக் சைனுக்கு மூவ் ஆகிறதுக்கு 7 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஸோ மினிமம் பூமி சுற்றி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கட்டத்தையும் சுற்றி வரதுக்கு 84 வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்டியூன் எடுத்துக்கூடிய காலகட்டமும் பார்த்தீங்கன்னா 12 ராசி கட்டத்தையும் சுற்றி வரதுக்கு 165 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ளூட்டோ 12 ராசி கட்டத்தையும் சுற்றி வரதுக்கு 240 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிறதுனால ஸோ மனித வாழ்க்கை வந்து ஒரு 70-80 வயசுக்குள்ளே முடிஞ்சிருது. அப்படின்னால இது அதுக்குள்ளேயே வரல, அது இப்போதான் ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்டது, அது ரொம்ப தொலைவில் இருக்கிறனால நம்ம முன்னோர்களும் அப்போ வந்து அதை வந்து எடுத்துக்கல. இதோட மாற்றம் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. ஸோ இதனால தான் நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இது மூணையுமே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணையுமே எடுத்துக்கிறாங்க. யுரேனஸ் வந்து பூமியோட மிகப்பெரியது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 63 பூமி யுரேனஸ் கோள்களுக்குள்ளே வைக்கலாம். அதே மாதிரி நெப்டியூனும் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட பெருசு தான், ஒரு 50 மடங்கு பூமியோட பெருசு. ஆனால் ப்ளூட்டோ வந்து நம்ம பூமியில இருக்க ஒரு ரஷ்யா நாடு எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு தான் இருக்கு.